10 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஆட்சிதான். அடுத்த 10 ஆண்டுகளில் பல்வேறு பங்களிப்புகளை செய்திருக்கிறார் என்றாலும் அவற்றில் முதன்மையானது சத்துணவு திட்டம். ஏழைகளுக்கு உதவிடும் வகையில் ஏதேனும் ஒரு திட்டத்தை கொண்டு வர விரும்பினார் முதலமைச்சர் எம்ஜிஆர். அப்போது காமராஜர் காலத்தில் அமலுக்கு வந்த மதிய உணவு திட்டம் செயல்பட்டுக் கொண்டிருந்தது. அதனை மேம்படுத்தும் வகையில் சத்துணவு திட்டம் என்ற பெயரில் புதிய திட்டத்தை கொண்டு வந்தார். இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்னர் அதிகாரிகள் அனைவரும் எதிர்மறை கருத்துக்களையே முன்வைத்தனர். அதிகம் செலவு பிடிக்கும் காரியம், நிதி சிக்கலை உருவாக்கும், மத்திய அரசு உதவிக்கு வராது, இப்படி ஏகப்பட்ட தடை கற்கள். ஆனாலும் அந்த திட்டத்தை பிடிவாதத்துடன் கொண்டு வந்தார். எம்ஜிஆர் என்ற தலைவர் கடவுளாக கொண்டாடப்பட்டது சத்துணவு திட்டத்திற்கு பிறகுதான். ஏழைகளின் எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்டதன் காரணமாக உருவான திட்டம் அது. சத்துணவு திட்டத்தை பிரபலப்படுத்த எம்ஜிஆரால் அரசியலுக்குள் அழைக்கப்பட்டார் ஜெயலலிதா. கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர், மாநிலங்களவை உறுப்பினர் என்று அதிகார படிக்கட்டுகளில் அடுத்தடுத்து ஏறத் தொடங்கினார் ஜெயலலிதா. அதற்கு எம்ஜிஆரின் பரிபூரண ஆசி இருந்தது.